டேரக்டருடைய மறைவு வந்து ஒத்துக்கவே முடியல. அவர் கூட எனக்கு வந்து அப்பா பையன் மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பு. அவர் கூட சேர்ந்து சினிமாவை வந்து பேசுகிறது, சினிமா மேலே அவர் வச்சுருக்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ், அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். ஒரு காட்சியை வந்து அவர் நடித்து காமிப்பார். அவர் கூட பர்சனலாக நிறையா நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு காட்சியும் வந்து அவர் எப்படி பண்ணார்ன்ற விஷயங்கள்லாம் என்கிட்ட அவர் ஷேர் பண்ணுவார். அந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு வந்து பயங்கர வியப்பாக இருக்கும். நான் அந்த மாதிரி கேட்டு அவர் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணி அவரை பார்த்து வேடிக்கை பார்த்து அப்படி வந்து தான் நான் இந்த மாதிரி ஒளிப்பதிவாளராக வந்திருக்கேன்னு நம்புகிறேன். அது வந்து அவர் இல்லாத அந்த இதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. இவங்கெல்லாம் எப்பயுமே இருந்துகிட்ருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்று வரக்கூடாதா அப்படின்ட்டுருக்கு. தெரியல, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப பெயினாக இருக்குது. தமிழ் சினிமாவே இளையராஜாவுக்கும் இளையராஜாவுக்கு பின் அப்படின்னு 2 விதமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி செட்டுக்குள்ள படப்பிடிப்பு நடந்து பாரதராஜாவுக்கு முன்னாடி இது வெளியே கொண்டு வந்தது இயற்கையோட சார்ந்த அதிக படங்கள் எடுத்தது அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? அதுதான் அதை வந்து நம்ம இப்படி ஒரு வார்த்தையில் அப்படி போகிறப்போல சொல்லிட முடியாது. அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவர் போட்டிருக்க அந்த பாதையில் தான் இன்றைக்கி மொத்த தமிழ் சினிமாவும் இயங்கிட்டு இருக்கு. இன்னும் ஆழமாக சொல்லணுன்னா அவரோட ஒவ்வொரு படைப்புலையும் ஒரிஜினலான ரூட்டடான ஃபில்ம்ஸை பண்ணவர் வந்து நம்ம டைரக்டர் பாரதராஜா மட்டும்தான். அதில் வந்து எந்த விதமான கலப்படமோ இல்லை காப்பியோ எதுவுமே இருக்காது. எல்லாத்தையும் வாழ்வியலிருந்து அப்படியே எடுத்து ரத்தம் சதயமாக கொடுத்துருப்பார். அந்த ஒரிஜினல் வந்து இனிமேல் நம்மளுக்கு கிடைக்குமா என்னன்னு தெரியாது. இன்றைக்கி அவரோட சொந்த ஊர்லேயே அவருக்கான இறுதி சடங்கு நடக்க போகுது, அரசு மரியாதையோடு நடக்க போகுது. அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ரொம்ப அரசு மரியாதையோடு பண்ணுறது வந்து முதல்வருக்கு நன்றி. அவருக்கு அந்த அந்த அளவுக்கு அவருடைய படைப்பாற்றல் இருந்திருக்கு, அவருடைய சினிமா பயணம் இருந்திருக்கு. நம்ம வந்து அவரை கொண்டாட நிறையா தவறிட்டோம். இயக்குனரை மிகப்பெரிய ஒரு ஆளுமை, தமிழ் சினிமாவுடைய ஆளுமையை நம்ம இழந்திருக்கோம்.